السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஃபிரௌனுடைய விஷயத்திலும் எவ்வாறு அல்லாஹ்வுடைய அன்பு பாசம் இருக்கின்றது என்பதை மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. இத்ஹபா இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடம் நீங்கள் இருவரும் செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் அத்துமீறி வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கின்றான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா, அவனிடம் நளினமாக நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க, சொல்லுங்க. லஅல்லஹு யததக்கரு அவ் யஹ்ஷா, அவன் உபதேசத்தை ஏற்று அச்ச உணர்வை பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி செல்லக்கூடிய நபிமார்களையும் கூட அல்லாஹு தாலா நளினமாக பேசும்படி குறிப்பிட்டிருக்கிறான். இது ஒற்றா கருணை கடலாகிய அல்லாஹ்வின் பாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா ஃபிரௌன் மீது உள்ள அந்த பாசம் கூட அல்லாஹுக்கு குறையலை. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு மிகவும் மாறு செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அவனுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஃபிரௌனிடம் கூட அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை காண்பிக்கிறான்னா அது எந்த அளவிற்கு வற்றா கருணை கடலாகிய அல்லாஹ் ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் அன்பை செலுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகிய உதாரணம் தான். ஏன்னா அர் ரஹ்மான்கிற பெயரை கொண்டவன் அல்லாஹ். நல்லோர்கள் பொல்லோர்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவன். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தங்களுடைய குழந்தைகள், குட்டிகள், குஞ்சுகள், கன்றுகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் ஒரு பங்கு என்றால், இறைவன் தனது படைப்புகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் 99 பங்காகும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு திருவாக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய மகனின் மீது அன்பு செலுத்துகின்றார் என்றால், தன் மகன் கடைசி வரை தம் மீதே அன்பு செலுத்துவான், உழைத்து நம்மிடமே கொண்டு வந்து தருவான் என்ற ஒரு மனக்கோட்டை அந்த தாய் கட்டுகின்றார். ஆனால் தன்னுடைய மகனின் பாசம் திசை மாறுகின்ற பொழுது, உழைப்பின் பலன் திசை மாறுகின்ற பொழுது, அந்த தாயினுடைய அன்பு பாசமும் என்ன செய்கின்றது, அகன்று விடுகின்றது. அன்பானவர்களே, காரணம் என்ன? அவளின் பாசம், அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்கும் அன்பாகவே இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அன்புக்கு அதை உதாரணமாக ஒரு தாயினுடைய பாசத்தை நாம் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. ஏன்னா அவனது அடியார்கள் எத்தனை பாவங்கள் செஞ்சாலும், நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை உதறிடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு பல இன்னல்கள் ஏற்படலாம். ஆனால் அடியார்கள் எத்தனை பாவங்கள் செஞ்சாலும் இறைவனே இல்லை என்று சொன்ன பொழுதிலும் கூட, ஏன் இறைவனுக்கு போட்டியாக தானே இறைவன் என்று கூறிய பொழுதிலும் கூட, ஆனா ரப்புக்கும் லாயிலா அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொன்ன போதிலும் கூட அல்லாஹ் அவர்களின் மீது கொண்டுள்ள பாசத்தை குறைத்து கொள்வது கிடையாது. ஏன்னா எல்லா நல்லோர்கள் பொல்லோர்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறத ஒரு அழகிய உபதேசமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய பாசத்திற்கு அழகிய ஒரு உதாரணத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம்.
நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வீட்டில் இருந்த பொழுது புயலும் மழையும் சூழ்ந்த ஒரு நிலைமையில ஒரு பெரியவர் நடுங்கியவராக வழியில வந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை என்ன செய்றாங்க, நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்முடைய வீட்டுக்கு அழைச்சு அவரை ஓய்வெடுக்க வைத்து என்ன செஞ்சாங்க, விருந்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அந்த பெரியவரை அழைச்சு என்ன செய்றாங்க, சாப்பிடும்படி சொல்றாங்க. அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்துல அந்த பெரியவர்ட்ட நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய திருப்பெயரான பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹி என்ற அந்த பெயரை கூறி நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வேளையில அந்த பெரியவங்க சொன்னாங்க, அந்த பெரியவர் சொன்னாரு, அது எனக்கு பழக்கம் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வின் பெயரை கூறித்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி அவன் நமக்கு அருள் புரிந்துள்ளான் என்ற ரீதியில அதற்கான விளக்கத்தையும் சொன்ன பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், இப்ராஹிமே, எனக்கு 70 வயதாகின்றது, எனக்கு 70 வயதாகின்றது, இதுவரை நான் உண்ணக்கூடிய நேரத்துல எவருடைய பெயரையும் நான் கூறியது கிடையாது. உமது கூற்றுக்காக பழக்கமில்லாத ஒன்றை நான் சொல்ல போவதும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபமடைந்து கோபமடைந்த நிலைமையில என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் பெயரை கூறி சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிருங்க என்பதாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்துல பிடிவாதக்காரரான அந்த பெரியவர் என்ன செய்கின்றார், சாப்பிடாமலேயே சென்று விட்டார். அவர் சென்ற ஒரு சிறிது நேரத்துல அல்லாஹு தாலா நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யறான், வஹி அறிவிக்கிறான், இப்ராஹிமே, 70 ஆண்டு காலமாக என்னுடைய பெயரை கூறாத என் அடியாரை ஒருவேளை நான் பட்டினம் போட்டது கிடையாது. 70 ஆண்டு காலமாக என்னுடைய பெயரை கூறாத என்னுடைய அடியான ஒருவேளை கூட நான் என்ன செஞ்சது இல்லை, பட்டினி போட்டது கிடையாது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு தடவை என் பெயரை கூறவில்லை என்பதற்காக என் அடியானை பட்டினியாக அனுப்பிவிட்டீரே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், வஹி அனுப்பி வச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக ஈடு இணையற்ற இந்த அன்புக்கு இறைவனை அன்றி வேறு யாருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தன்னுடைய பெயரை கூறாட்டலும் கூட, தனக்கு மாறு செஞ்சாலும் கூட அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபைகள் இந்த உலகத்துல வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரமும் நினைச்சு பார்த்து அவனுடைய அன்பு எவ்வளவு மகத்தானது, நம்முடைய படைப்பினங்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்களினுடைய அந்த அன்புகள் எவ்வாறு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியதுங்கிற அடிப்படையில் அல்லாஹுக்கு நாம் வழிபடுவோமாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.